கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தமாதா தருகிறேனும் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தநாதா தருகிறேனும் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சேவைக்காக என்னை தருகிறேன் வணைந்திடுமும் சித்தமோ. உம் சேவைக்காக என்னை தருகிறேன் வணைந்திடுமும் சித்தமோ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உயவனை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயவனை உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தநாதா தருகிறேனும் கையிலே. இந்த காணொளிக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதி உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன்.
இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற இந்த காரியத்தை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த காரியத்தை நாம் உணர வேண்டுமென்றால் மட்பாண்டங்கள் செய்கிற ஒரு குயவனை நாம் முதலாவது நம்முடைய மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். அந்த குயவன் தான் உருவாக்குகிற ஒரு மட்பாண்டம் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறவனாய் காணப்படுகிறான். இங்கே நம்முடைய கர்த்தரும் அதைத்தான் இங்கே நமக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்றால், ஒரு குயவன் எப்படி மண்பாண்டத்தை தான் விரும்பின பிரகாரமாக செய்ய விரும்புகிறானோ அப்படியே ஆண்டவரும் நம்மை அவர் விரும்புகிற பிரகாரமாக உருவாக்க விரும்புகிறார். அவர் விரும்புகிற பிரகாரமாக உருவாக்க விரும்புகிறார். ஒரு களிமண் தான் இப்படியாக உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்ப இயலாது. அந்த பாண்டத்தை, அந்த பாத்திரத்தை உருவாக்க விரும்புகிற குயவன் தான் விரும்புகிறபடி இந்த பாண்டம் இருக்க வேண்டும் என்று அவன் நினைவு கூறுகிறவனாய் இருக்கிறான். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறோம்? ஆண்டவர் பிரியப்படுகிற விதமாக நாம் இருக்க விரும்புகிறோமா? அல்லது நான் நினைத்தபடியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா? பாருங்கள், அநேக நேரங்களிலே ஒரு பாத்திரம், மட்பாண்டத்தை உருவாக்குகிறவர்கள் அந்த பாத்திரம் சரியாக வரவில்லை என்றால் அவர்கள் அதை என்ன செய்வாராம்? மறுபடியுமாக அதை உலைத்து குலைத்து மறுபடியுமாக அதை பிசைந்து நொறுக்கி மறுபடியுமாக அதை உருவாக்க அந்த குயவன் முற்படுகிறதை நாம் காண முடியும். அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவருக்கு விரோதமாக சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு விரோதமாய் சொல்லுகிற பொழுது ஒருவேளை நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தாத பாத்திரங்களாய் இருப்போம் என்றால் ஆண்டவர் நாம் உதவாத களிமண் என்று நம்மை ஒதுக்கி விடுகிறது இல்லை. எப்படியாவது இந்த களிமண் பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டும் என்று குயவன் விரும்புகிறதை நாம் உணர முடியும், உணர வேண்டும். இன்னொரு வசனம், அதிலே எரேமியாவின் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு களிமண்
பிரயோஜனம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற பொழுது அது பிரயோஜனப்படுகிறதுக்கு ஏதுவாக காணப்படும் என்றால் குயவன் அதை பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் உருவாக்க விரும்புகிறார். இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். ஒரு ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், மனம் மாற்றத்தை பெற்றுக்கொண்டால், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்கிறார். இந்த வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் எங்கே இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்பின பொழுது யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். பாருங்கள் பிரியமானவர்களே, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் எடுத்து போகும் பொழுது அங்கே கர்த்தர் யோனா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார், நீ நினிவே பட்டணத்துக்கு போ, அங்கே அந்த பட்டணத்துக்கு விரோதமாக நீ பிரசங்கி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அங்கே யோனா போய் அங்கே பிரசங்கிக்கிறார். எப்படி பிரசங்கிக்கிறார்? யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி இப்படியாக வந்து சொல்லுகிற பொழுது அங்கே அந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது, எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வருகிறது. அங்கே என்ன செய்கிறார்கள்? இதை அவர்கள் ஏளனமாய் நினைக்கவில்லை. அங்கே கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க முடியும். நாம் அதை தொடர்ந்து வசனங்களை வாசிக்கிற பொழுது, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அந்த 6வது வசனம் இப்படியா சொல்லுது, இந்த செய்தி நினிவே ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அது மாத்திரமல்ல, அவன் மாத்திரமல்ல, அந்த தேசத்தின் ஜனங்கள், மிருக ஜீவன்கள் எல்லோருமாக புசியாமல் இருப்போம் என்று என்ன செய்கிறாங்க? 40 நாட்கள் அவர்கள் உபவாசம் வைக்கிறதை நாம் இங்கே காண முடியும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன் என்று சொன்னாரே. இந்த ஜனங்கள் மனமாற்றத்தை பெற்றுக்கொண்ட பொழுதோ கர்த்தரும் மனமாறினார். இந்த நினிவே பட்டணத்துக்கு ஏற்பட இருந்த தீங்கை அவர் செய்யாமல் மனமாறினார் என்று நாம் அந்த பகுதியிலே வாசிக்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட பாத்திரங்களாய் மாற விரும்புகிறோம்? நம்மிடத்தில் மனமாற்றம் காணப்படுகிறதா? நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக வணையப்பட விரும்புகிறோமா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இதுவரையிலும் என் சுயத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஐயா, இன்றைக்கு முதல் ஆண்டவரே உமக்கு எது சித்தமோ உமக்கு பிரியமான நான் பாத்திரமாக மாற விரும்புகிறேன் என்று சொல்லுவோமா? கண்களை மூடி அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குயவனின் கையில் இருக்கிற களிமண்ணை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் நாங்கள் எங்கள் சுய விருப்பத்தின்படி, சுய சிந்தனைகளின்படி, எங்கள் மன விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்ந்து விட்டோம் ஐயா. தயவாய் மன்னிங்க. இன்றைக்கு முதல் உமக்கு பிரியமுள்ள பாத்திரங்களாய் மாற விரும்புகிறோம். உமக்கு உகந்த பாத்திரங்களாய் மாற விரும்புகிறோம். தேவரீர் என்னை மாற்றும், எங்களை மாற்றும், எங்களை மாற்றும்படியாக, எங்களை உடைத்து நொறுக்கி மாற்றும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறார். மற்றவர்களும் மாற்றத்தை காணும்படியாக முடிந்த வரையிலும்
இந்த காணொளியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.